செப்பல் போட்டு நீங்க நடக்கிறீங்க பாத்தீங்களா, உங்களுடைய பெட்ரூம்ல ஒரு டாய்லெட் வச்சுக்கிட்டு அதுக்கு பக்கத்துல நீங்க தூங்கினா உங்களுக்கு எப்படி மனமா இருக்கும். அது மாதிரி தாங்க அந்த கோயில் ஃபுல்லா அந்த செப்பல் வாசம் இருந்துச்சு. உங்களை தப்பு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் போடவே இல்லைங்க. எதனால் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னா, ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்னா ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ சொல்லுங்கள், இந்த மாதிரி செப்பல் வந்து கோயிலுக்குள்ள போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சுய அறிவுங்கிறது இருக்குங்க. நீங்கள் எத்தனையோ தப்பு பண்ணலாம், நானுமே தப்பு பண்ணுவேங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லலைங்க. கோயிலுக்கு வெளியே நீங்கள் பண்ணுங்க தாராளமாக. ஆனால் உங்களுடைய வரலாறை நீங்களே அவமானப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு தாங்க நான் சொல்கிறேன். இது யாரோட மனசை நான் புண்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் சொல்லலை. வெள்ளிங்கிரிக்கு போனால் ஜட்டியை கழட்டி விடுறீங்க, திருவாரூருக்கு வந்தா செருப்பு எடுத்துட்டு போய் சிவனுக்கு பின்னாடி வைக்கிறீங்க. இது என்னன்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அங்க இருக்கிற ஒரு கல்லு கூட உங்களால தூக்க முடியாதுங்க. வரலாறே இல்லாதவங்களாம் இன்னைக்கு உலகத்துல எங்களுடைய வரலாறு தான் முதல் வரலாறுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோயில்ங்கிற ஒரு அடையாளம் மட்டும் இல்லைன்னா, உங்க தாய்மொழி இந்த கோயில் ஃபுல்லா தமிழ் எழுத்துல இல்லைன்னா, இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் மிகப்பெரிய ஒரு கொத்தடிமையா தான் நீங்க இருப்பீங்க அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் உங்களை துரத்தி அடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு உலக நாடுகளே உங்களை திரும்பி பார்க்குதுன்னா இந்த கோயிலும் இந்த வரலாறும் நம் முன்னோர்களின் ஒரு பாரம்பரியம் மட்டும்தாங்க. நம்ம எவ்வளவுதான் ட்ரெண்டிங்ல இருந்தாலுமே கூட, ட்ரெண்டிங்கான ஒரு ஹீரோவா இருக்கட்டும் அல்லது ஒரு சாங் கேட்கறதா இருக்கட்டும், ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கட்டும், நம்ம என்னதான் அப்டேட்ல இருந்தாலுமே உங்க வரலாறு மட்டும்தான் என்னைக்குமே மாறாது. என்னைக்கு நீங்க உங்க வரலாறு இது மாதிரி நீங்க திரும்ப நீங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களோ, நாளைக்கு பிறமொழிக்காரன் உங்களை வந்து இதை விட கேவலமா செருப்படுத்தி அடிப்பான். இது நடக்க தான் போகுது, அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆனா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் மட்டும் கிடைச்சிருந்தா அவன் கோபுரம் இல்லைங்க, இன்னைக்கு உலகத்திலேயே எங்களுடைய மொழி தான் முதல் மொழின்னு சொல்லிட்டு முத்திர குத்தி இருப்பான். ஆனா உங்களுடைய வரலாறை நீங்க ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இனி வரும் காலங்களில் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தப்பை மட்டும் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு யாரோ தெரிஞ்சவங்க பண்ணியிருந்தாவோ பண்ணாம நீங்க இருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலங்களில் இப்படி பண்ணாதீங்க.